அழகா சேர் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கால் பாருங்களேன், இப்படியோ இப்படியோ இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களுடைய ஸ்பைன் அலைன்மென்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ என்ன பண்றீங்க, கால் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கைய வச்சுட்டு சிம்பிளா ஒரு ஒரு பிரஸ். அவ்வளோதான். இந்த மாரி பிரஸ். அப்ப பாருங்க இந்த இடத்துல எந்த இதுவும் மடக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்தில. ஆனா போக போக சரியாயிடும். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கம்ப்ரஸ் ஆகுறதோ, ஸ்ட்ரெச் மார்க் நல்லாவே தெரியும். அதேமாரி இந்த சைட்லாம் நல்லாவே தெரியும். எங்க உங்களுக்கு பிரச்சனையோ, அத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போட்டு அதுக்குன்னு போட்டு வளர்த்திறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பண்ணா போதும். இல்லன்னா இப்படி இந்த ஸ்ட்ரெயிட்ல உட்காந்து இப்படி பண்ணா போதும். இந்த சேர் இப்போ வாட்டம் இல்ல. நேரா இருக்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பிளஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நின்னுட்டு இத பிரஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா 1 மினிட். அதே மாரி இந்த கால். சேம் சேம் பொசிஷன். வலிக்கு பயந்து இப்படி கிராஸ்லலாம் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்ப இந்த பிரஸ் பண்ணுங்க. இது 1 மினிட். பிளஸ் இந்த எக்சர்சைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத பண்ணிட்டு இதையும் சேர்த்து பண்ணுனீங்க அப்படின்னா, மிகப்பெரிய சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும்.